நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 20/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:55 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு காலை 9:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:57 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். எண்ணத்திலும் பேச்சிலும் கட்டுப்பாடு அவசியம். தொழில் உற்பத்தி சீராக இருக்கக்கூடும். விற்பனை சுமாராகத்தான் இருக்குங்க. புதிய இனங்களில் பண செலவு கொஞ்சம் ஏற்படும். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. குடும்பத்தாரின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தின் உடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. பண வரவுக்கு குறைவு இருக்காது. வாடிக்கையாளரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீர்கள். என்று பெண்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தாருக்கு உதவியாக இருக்க வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் வழிநடத்தி செல்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று பணவரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சுமாரான பணவரவை இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. எண்ணத்திலும் பேச்சிலும் உங்களுக்கு கட்டுப்பாடு அவசியம். பரணி. என்ற காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று எதிலும் தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர எந்த வகையிலும் துன்பம் வராது. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. கிருத்திகை. சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கும். பயம் வேண்டாம். ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மனசுக்குள் கருணை தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். நல்ல செயல்களை செய்து சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான அனுகூல காரணி பலம் பெற கொடுங்க. உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எதிலும் திறமைகள் உண்டாகக்கூடும். எதிலும் வெற்றி பெறுவதற்கு முறையாக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய முயற்சிகளை மட்டும் தள்ளி போட வேண்டாம். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். வாடிக்கையாளர்கள்
மன நிறைவு என்று ஏற்படக்கூடும். கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெய்வீக அருள் பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருந்தாலும் கண்டிப்பாக காதல் உங்களுக்கு கைகூடும், பயம் வேண்டாம். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் கலந்து பேசி செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று நீங்க மனக்குழப்பம் இல்லாமல் இருப்பது நல்லது. ரோகிணி. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயிட வேண்டாம். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மிருக சிரிஷம். சகோதர சகோதரிகளிடம் பார்த்து பேச வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்படக்கூடும். சில இடங்களில் நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மன பதட்டமோ குழப்பமே வேண்டாம். என்று நீங்க நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் என்ற விடாமுயற்சிக்கு வித்திலும் நாளாக கொடுங்க. காலை பொழுது கண்டிப்பாக மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயம் வேண்டாம். தொழில் வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். காசு பணம் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டுங்க. உங்க நல்ல எண்ணங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மிதுனம் ராசினியர்களுக்கு மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிரச்சனைக்கு கொஞ்சம் முடிவு கட்டுவீர்கள். கொஞ்சம் தூக்கம் இருக்கட்டும். தூக்கம் இல்லாதது போல் இருக்கும், அசதியாக இருக்கக்கூடும். என்று பெண்கள் நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சண்டை சச்சரவுகளை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கென்று மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள் திருப்பத்தை கொடுக்கும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க, பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வியில் திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதனால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவையான பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனசுக்குள் கருணைத்தன்மை என்று ஏற்படக்கூடும். திருவாதிரை. இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும்.
பண வரவுகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. போக்குவரத்தில் இன்று நீங்க கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். புனர்பூசம் வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறக்கூடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று நீங்க நியாயமான விஷயங்கள தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மனதிற்குள் கருணை தன்மை மிகுந்து காணப்படக்கூடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பணி முழு அளவில் வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இளமை கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்களுடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடும். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. திறமையாக இன்று நீங்க காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. தாய் வழி உறவுகளுடன் மன சஞ்சலம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு திறமை ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி கண்டிப்பாக வெற்றி நடை போடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் புதுமை படைக்கும் நான் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடுங்க. இந்த அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பூசம் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பணிகளை முழு அளவில் இன்று நீங்க சிரமப்படாமல் செய்து முடிப்பீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கு வழிவிடும் நாளாக இருக்கக்கூடும். ஆயில்யம் இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். உறவுடன் ஏற்பட்ட மன சஞ்சலம் விலகி செல்லக்கூடும். செயல்களில் உங்களுக்கு நிதானம் ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு ஆதாய பணவரவு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுக்குங்க. சிம்ம ராசினியர்கள் பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு திறமை உருவாகக்கூடும். அலைச்சல் தந்த வேலைகளை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். நம்பிக்கை குறைவுகளை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத விவாதங்கள் ஏதும் வேண்டாம். என்று அடுத்த ஒரு விஷயத்திலும் தலையிட வேண்டாம். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவுடன் கருத்து மோதல்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாக கொடுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். புதிய பொருட்சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். எல்லோருடைய நலனுக்காகவும் பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதையும் உழைக்க வேண்டியிருக்குங்க. உடல் சோர்வடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரியுடன் நட்பு ஏற்படக்கூடுங்க. வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்று எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக கிட்டுங்க.
நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக்கி சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கென்று மன வருத்தம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வரக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். படபடப்புடன் கொஞ்சம் காணப்படுவீர்கள். மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். இன்று நீங்க செல்வ சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பூரம். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியின் உச்சத்தில் காணப்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரம். இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மனதளவில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதை நினைத்தும் பயம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏண்டும் என்று ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். கன்னி ராசினியர்களுக்கு முக்கிய செயலை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். சுய தேவை ஓரளவு பூர்த்தியாகும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உடைய சிரமங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அளவான பணபரம் தான் கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்து சார்ந்த விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்காது. பெரிய பிரச்சனைகளும் ஏதும் இருக்காது. காதல் கண்டிப்பாக வெற்றினை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்கின்றது. மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். அஸ்தம். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க
என்று உங்களுக்கு சுமூகமாக எல்லாம் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கூடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக் கூடுங்க. என்று பொருளாதார மேன்மை உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசினியர்கள் இன்று நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மன வலிமையும் ஒரு பக்கம் கொடுங்க. என்று நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க முடியும். கையிலும் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. செயல்களில் அதிக நேர்த்தி ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிறப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள் திட்டமிட்ட வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். இலக்குகளும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வெற்றியை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு புது புது கதாபாத்திரங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. ரசிகர்களின் பேராதரவை பெறுவீர்கள். சொகுசு வாழ்வு சுக வாழ்வு எல்லாம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. சிறப்பான முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். என்று கவலையை மறந்து சிறப்புடன் செயல்படுவீர்கள். காதல் கொஞ்சம் இழுபறியாக இருக்க கொடுங்க. காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். என்று மாணவர்கள் நட்புடன் பழகுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூட்டும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விசாகம் நட்பு ரீதியால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள், குழப்பம் வேண்டாம். என்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வியாபார நோக்குடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். உங்களுடைய தனித்திறமையை இன்று நீங்க வெளிக்கொண்டு வருவீர்கள். செயல் நிறைவேற கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடும். சிறிய பணி கூட கொஞ்சம் அதிக சுமை போல தோன்றுங்க. தொழில் வியாபாரம் சிறக்க கூடுதலாக பணிபுரிவது அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். என்று புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்படுவது கண்டிப்பாக விலகி செல்லும். வீண் அலட்சியம் மட்டும் கடித்துக் கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அதேபோல் பஞ்சாயத்துக்களில் கலந்து கொள்ளும் பொழுது இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகே நியாயத்தை சொல்வது நல்லது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும், பயம் வேண்டாம். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். பண வரவு எதிர்பார்த்தை விட அதிகரிக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும். இன்று உயர்வான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மக்களின் பேராதரவையும் பெற முடியும்.
கடின முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். காதல் குளறுபடியாக இருந்தது கண்டிப்பாக மாறும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே சொல்ல முடியும். என்று பாடங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் அழகு கண்டிப்பாக கொடுங்க. அனைவரும் நீங்க மதிக்கும்படி நடத்திக் கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். மனநிலையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம். ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் கூட வைத்துக் கொள்வது நல்லது. தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். ஏனைய மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். கேட்டை. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் தயவு செய்து கோபப்படுத்தி விட வேண்டாம். அமைதியுடன் வழிநடத்தி செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க அவ்வாறு திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். காரியங்களை எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செயல்களில் கண்டிப்பாக நேர்த்தி ஏற்படக்கூடும். சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் அணுக கொடுங்க. முன் யோசனையுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க அதிகமாக பணிபுரிவது அவசியம். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க கொடுங்க. காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாகவே இன்று பணவரவு வரக்கூடுங்க. இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி ஏற்பட கொடுங்க. இன்று செல்வம் செழிக்க கடுமையாக உழைப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அளவான பணவரவு கிடைத்துக் கொண்டிருக்கும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். காரிய அனுகூலம் ஏற்பட கொடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். முன்னேற்றம் அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரக்கூடுங்க. பெண்கள் நாசுக்காக நடந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் என்று விடாபிடியாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு என்று அற்புதமான சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். அமைதியுடன் இருக்க பாருங்கள். வெற்றி நடை போடும். காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு ஒரு பக்கம் பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி நடை போடும். சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமான சூழல் கண்டிப்பாக காத்திருக்கின்றது. மன வலிமை கண்டிப்பாக கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று நீங்க எடுக்கும் முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க.
போராடம் இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபடுவீர்கள். செல்வ செழிப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திராடம் முகப்பொலிவு அழகு கூடிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கின்றது. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மன நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக் கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். எதிர்பாராத விஷயங்கள் நல்லது நடைபெறக்கூடுங்க. சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடுங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று மகரம் ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில விஷயங்கள் புரியாத புதிர் போல் இருக்குங்க. முக்கியமாக சிலர் சொல்லுகின்ற அறிவுரை சங்கடத்தை கொடுக்கும். பணி சுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். செலவுக்கான பண தேவை கொஞ்சம் இருக்கின்றது. உணவு தரத்தை அறிந்து கொண்டு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். சில விஷயம் நீங்க கண்டும் காணாமல் செயல்படுத்துவீர்கள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் நிதானித்து பேசுவது நல்லது. பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கூடுங்க. மன வலிமை கூடுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருப்பினும் விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஓரளவு விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் குழப்பம் நிறைந்த நாளாக இருக்குங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. மாற்றங்களும் ஒரு பக்கம் இருக்கின்றது. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும் பார்த்துக் கொள்ளலாம். அவிட்டம் சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல கண்டிப்பாக அக்கறை கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. என்று யதார்த்தமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள்ல சாதகமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு தன வரவுக்கு குறைவு இருக்காது. பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். எடுத்தம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அனைவரிடத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். கும்பராசினியர்கள்
மனதில் இருந்த கவலை படிப்படியாக தீரும். இன்று இஷ்ட தெய்வ அருளால் நன்மை ஏற்படக்கூடும். இயற்கை சூழ்நிலையுடன் ஒற்றுப் போவீர்கள். இயல்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி வியப்பூட்டும் வகையில் இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விரும்பி கேட்ட பொருள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிலும் கவனமாக இருப்பது மிக நல்லது. அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை உருவாகக்கூடும். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் விலகி செல்லக்கூடும். நண்பர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைபடியான சூழல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மிக நல்லது. பெண்கள் இன்று ஆதாயத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் பொறுமையாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கல்விக்கான முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். விடா முயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. பயம் வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பயம் வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அது நல்ல கருத்தாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதில் இருந்த கவலை கண்டிப்பாக தீருங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். கூடுதலாகவே பணவரவு இருக்கக்கூடும். பணவரவில் திருப்திகரமான நிலை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உறவுகள் வருகையினால் மகிழ்ச்சி கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. முழு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. பிள்ளைகள் உடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்க கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர கண்டிப்பாக காதல் கைகூடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று உங்களுக்கு
முடிவுகள்ல தெளிவு பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது, நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு, எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிகவும் நல்லது. திறமையின் அடிப்படையில் இன்று நீங்க ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காசு பணத்தை விரயமாக்கிவிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கட்டும். உத்திரட்டாத்தி நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மிகவும் நெறிமுடன் காணப்படுவீர்கள். இன்று விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பயம் வேண்டாம். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. ரேவதி அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மனப்பதட்டமோ பயமோ வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.